ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா எங்களோட தீபாவளி vlog தான். அப்படியே ஓவராலாக நான் இந்த டேயில் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இது வெட்னஸ்டே ஈவினிங், தீபாவளிக்கு முன்னாடி நாள். ஸோ வெட்னஸ்டே ஈவினிங் தான் நான் டிசைட் பண்ணேன் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி லீவ் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கும்போது வேறு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பப்ளிக் ஹாலிடேஸில் வந்துடும். பட் இங்கே யூரோப்பில் பார்த்திங்கன்னா தீபாவளிங்கிறதுலாம் பப்ளிக் ஹாலிடேயில் வராது. ஸோ நானாக லீவ் அப்ளை பண்ணால் தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே ஈவினிங் தானே செலிப்ரேட் பண்ண போகிறோம், எதுக்கு லீவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படின்னு யோசித்தோம். பட் தீபாவளிங்கிறது சம்திங் ஸ்பெஷல் இல்லையா நமக்கெல்லாம். ஸோ ஒரு ஹோல் டே அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பிடிச்ச மாதிரி பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுல தான் ஒரு நல்ல செலிப்ரேஷன் இருக்க முடியும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு கிராஃப்ட் ஷாப்க்கு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல ஓரளவுக்கு ஷாப் பண்ணிவிட்டு போயிட்டு இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ முக்கியமாக இந்த கிளிட்டரி ஷீட்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா இதில் நம்ம பண்ணும்போது கிராஃப்ட் ஒர்க் உண்மையிலே நல்லா வரும். அண்ட் இந்த மாதிரி நம்மளோட அக்கேஷன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா சூட்டபிளாக இருக்கும்னு தோணுச்சு. மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். முக்கியமாக கட் பண்ணதெல்லாம் நிக்கிலும் சேர்ந்து பண்ணால். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப பயங்கர ப்ரொஃபஷ்னல் கட்டிங்லாம் கிடையாது. ஏன்னா கிட்ஸ் இந்த அளவுக்கு தானே பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. முக்கியமாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாறிடுச்சு. பட் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி உட்காந்து பண்ணுற ஒரு விஷயமும் கண்டிப்பாக அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி நல்ல மெமரிஸாக தான் இருக்கும். முக்கியமாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணது எனக்கு ரங்கோலி மாதிரி அட்லீஸ்ட் இந்த கிராஃப்டில் பண்ணிடணும் அப்படின்னு தான். ஏன்னா ரங்கோலியெல்லாம் நம்ம யூஸ்வலாக ஊரில் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ இங்கே எனக்கு அந்த மாதிரி பல்க் குவான்டிட்டியில் ஃப்ளவர்ஸ் கிடைக்காது. ஸோ ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம பண்ணுறத கிராஃப்ட் ஒர்க்கில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி இந்த ப்ளூ கிளிட்டரி ஷீட்டில் நான் பண்ண நினச்சதே ஒன்று, பட் அவுட் பண்ணி முடிச்சதே ஒன்றா இருந்துச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுனால நாங்கள் எதுவுமே ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணல. ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு சில திங்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு சில திங்ஸ் எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் இருக்கும். டெக்கரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. பட் நம்ம கையால் ஒரு விஷயத்தையும் பண்ணி அதை அழகாக பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிக்கிலுக்காக மட்டும்தான் இதெல்லாம். எதனாலனா அவன் எந்த ஒரு விஷயத்தையும் பயங்கர இன்வால்வ்டாக பண்ணுவான். ஸோ அவனுக்காகவே அவன் கூட கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் நான் உட்காந்து பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி அவன் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக ஒரு விஷயத்தையும் பண்ணுவான். கட் பண்ணி வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்கும். கிட்ஸோடு கண்டிப்பாக நம்ம பண்ணுறோன்னா இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படியெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது லைட்டாக பேர்ல்ஸ் மாதிரி தெரியுது. பேபி பிங்க் கலர் ஃபோம் பால்ஸ் தான் இதெல்லாம் இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்லாம் வரவே இல்லை. ஏன்னா கிட்ஸோடு பண்ணுறப்ப அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக தெரியறதுக்கு அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை, பட் பார்க்குறப்போ நமக்கு தெரியாது. இது வால் ஹேங்கிங்ஸ்க்காக பண்ணது. ஸோ இந்த த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டன் ஸ்பாஞ்ச் பால்ஸை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை இன் பிட்வீன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படின்னாலே ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஜஸ்ட் அப்படியே லைட்டாக காட்டுறேன். ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் லைட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம், நம்ம பட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நேற்று நைட்டே நான் பட்டர் உருக்கி இந்த மாதிரி நெய் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நைட்டு பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு மார்னிங் அது அந்த டெக்ஸ்சர் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நைட்டே நான் கீ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி கீ எப்படி பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பட்டர்லேருந்து கீ பண்ணணும் அப்படின்னா அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில்
ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். மீடியம்க்கும் ரொம்ப குறைவாக தான் நான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொறுமையாக வந்து பண்ணணும். அண்ட் முக்கியமாக ரொம்ப கலரி விட்டுறக்கூடாது. மேலாக்க வந்து கலரணும். முடிஞ்சதுக்கப்புறம் நுரையெல்லாம் இல்லாமல் நமக்கு நல்லா வரும். நுரை வந்து டோட்டலாக கம்மியாயிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்திங்க கீ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் அதை வச்சு ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா கீ ரெடி ஆகிடும். அண்ட் ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா இப்படி இருந்த கீ வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. இந்த 3 ஸ்வீட்ஸ் அண்ட் 2 ஸ்நாக் பண்ண போகிறோம். 2 காரம் அண்ட் 3 ஸ்வீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மில்க் பீடா ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு 2 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் அண்ட் 2 கப் பால் எடுத்திருக்கேன். பவுடர்டு சுகர் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அது அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்வீட் பண்ணும்போதும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் ஃப்ளேம் ஆன் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் அதை தனியாக வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு சைட் பேரலாகவே எனக்கு ஸ்டார்ட் பண்ண தான் முடியும் அப்படிங்கிறதுனால இன்னொரு பக்கம் வந்து ரவா லட்டுக்காக கீல கேஷ்யூ அண்ட் ட்ரை கிரேப்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுட்டேன். ஸோ அதே பேனில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கீ வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ரவாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரவா லட்டு ஒரு சிலர் ஒரு மாதிரி செய்வாங்க. பட் நான் வந்து இதை என்ன பண்ணேன் அப்படின்னா லைட்டாக அந்த கோகோனட்டையே லைட்டாக வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரவா லட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணி பார்க்கலாம். நிறைய மாதிரி பண்ணுவாங்க. லைக் தேங்காயெல்லாம் போடாமையும் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த தடவை தேங்காய் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா தேங்காய் போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ரவா லட்டு பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக பொறுமையாக பண்ணணும். இது ரொம்ப நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ரவை வந்து நல்லா வறுபடணும். அண்ட் ரொம்ப மிதமான சூட்டில் வச்சு மட்டும்தான் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி சுகரை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடணும். சுகர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையும் நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு லைட்டாக ரொம்ப ஆறிடக்கூடாது. லைட்டாக ஆறினதுக்கப்புறம் காய்ச்சி வச்ச பாலை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் தான் அந்த ஒரு பிசுப்பு தன்மை வரும் நம்ம ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு. அதுக்காக தான் இந்த பாலை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் வெதமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பிடிச்சா அப்படியே வந்து அது இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ அண்ட் ட்ரை கிரேப்ஸ் இதையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெதமாக இருக்கும்போதே நான் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து பிடிச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அண்ட் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா மில்க் பீடா பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். பெட்டர் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவா இல்லாமல் இரும்பு பேன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து வேறு ஆப்ஷன் இல்லாததுனால நான்ஸ்டிக் பேனில் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜாமுன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பவுலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாமுன் மிக்ஸ் தான் வந்து போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து கோவா மில்க் பவுடர்லாம் வச்சு பண்ணுவாங்க சம் ரேஷியோவில். நான் வந்து ரெடிமேடாக ஜாமுன் மிக்ஸ் கடையில் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் பண்ணுறேன். பட் நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி பார்த்து தான் வந்து ஊற்றணும். தெளித்து தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கீ தடவி அதை வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டேன் 5 minutes. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸ் பண்ண அந்த மில்க் பீடாவை அதையும் நல்லா வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும்.
நிலன் குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்டி பாயாக இருக்கான். நாங்கள் வந்து ஜாமுன் உருட்டி பண்ணலாம் அப்படின்னு பிளேட்டை வச்சதில் அந்த பிளேட்டில் காரை ஓட்டணுமா, அதுவும் நாங்கள் பார்த்தா தான் ஓட்டுவாராம். எந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க வேலைத்தனம் காட்டுறாங்கன்னு பாருங்கள். அண்ட் நிக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர சமத்தான ஒரு பையன், அழகாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். இந்த ஹேபிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ ஒரு பேரண்ட்டும் அப்படி தான் இருக்கணும். எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து தானே பசங்க வளர்கிறாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து பையனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே நம்மளும் வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அம்மாவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற தாட்லாம் வரும். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட். இதையெல்லாம் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் பேரலாக அவங்க நம்ம கூட ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது தான் அந்த பாண்டிங்கும் நல்லாயிருக்கும். அண்ட் இது ரொம்ப நல்லதும் கூட. என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் அதில் குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணா உருட்டி அழகாக வேலை பார்த்துட்ருக்குற இந்த டைமில் தம்பி என்ன பண்ணுறான்னு பாருங்கள், டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க உருட்டிகிட்ருக்கிற அந்த டைமில் நான் வந்து பேரலாக இங்கே ஜீரா ரெடி பண்ணிவிட்டு அண்ட் ஆயிலையும் ஹீட் பண்ணிவிட்டேன். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடணும். ஸோ எண்ணெயில் பண்ணுற ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப பொறுமையாக பார்த்து தான் பண்ணணும். ஸோ ஜாமுன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பால்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ப்ரௌன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஜீரா பார்த்திங்கன்னா அது ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அதில் ஆட் பண்ணுறேன். இனிஷியலாக பார்த்திங்கன்னா நான் ஜீரா ரெடி ஆன உடனே அந்த ஹீட்லேயே நான் இதை எடுத்து போட்டுருவேன். ஸோ போட்டப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நீங்கள் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த ஜீராவோட டெம்பரேச்சர் குறையணும், குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பால்ஸ் ஆட் பண்ணணும். கொஞ்சம் டெம்பரேச்சர் இருக்கும்போது நம்ம போடணும், ஹை டெம்பரேச்சர்லேயும் போட்டுறக்கூடாது. ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் ஜீரா படுற மாதிரி ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் உடைச்ச கடலையை பொடி பண்ணி அந்த மாவை சேர்க்குறேன். அண்ட் 1 கப்பு அரிசி மாவு, அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அண்ட் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் அண்ட் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். நானும் கடலை மாவு சேர்க்குறேன் அப்படின்னாலே இந்த ஓமம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இது என்னோடய ஹேபிட் ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லாயிருக்கும். கடலை மாவுனாலே நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ ஓமம் வந்து அதில் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் சூடான ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி சேர்க்கும்போது முறுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரும். இந்த இதுக்கு மாவு பதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நார்மலாக இருக்கணும், சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி நான் இதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம முறுக்கு குழாயில் போட்டு அதை வந்து எண்ணெயில் பொரித்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம 2 காரம் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி. ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதனால் இதை வந்து பண்ணிடலாம். இது வந்து நிலனுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லா வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓமப்பொடின்னு டிசைட் பண்ணேன். அதுக்கு வந்து 2 கப் கடலை மாவு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அது கூட உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் ஓமம் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா சூடான ஆயில் நான் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு நல்லா வந்து க்ரன்ச்சியாக ஓமப்பொடி நல்லாவே வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா புழியும் போது அந்த ஓமப்பொடி நல்லா வரும். ஸோ
மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் முறுக்கு குழாயில் போட்டு நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு குமார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா ஆயிலில் பண்ணுறது யூஸ்வலாகவே எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு குமார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இது வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் வந்து ஆயிலையும் விட்டுறக்கூடாது. ஈஸியாக சீக்கிரமாக பபிள்ஸ் அடங்கிடும். உடனே வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா ரெசிப்பியும் நம்ம பிளான் பண்ண மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பட்டர் முறுக்கு அண்ட் ஜாமுன், ஓமப்பொடி, மில்க் பீடா, தென் ரவா லட்டு. ஸோ இது எல்லாமே அழகாக குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஜாமுனும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுற கேப்பில் அதுவும் ஊறி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பண்ணிட்டு இருந்த கேப்பில் தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா? ஸோ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓமப்பொடி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட எல்லா ரெசிபியும் ரெடி ஆனதுக்கப்புறம் வேறு என்ன வேலை, லெட்ஸ் செலிப்ரேட் தான். அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோக்காக இதெல்லாம் பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச டெக்கரேஷன் நம்ம லைட்டாக ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நமக்கு நல்ல ஃபீல் இருக்குது அப்படின்னாலே அது ரொம்ப நல்ல பெரிய விஷயம்தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த தீபாவளிக்கு பண்ணது ரொம்ப காஸ்மெட்டிக் டெக்கரேஷன் இல்லாமல் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் இதை பார்க்குறப்ப எனக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இதில் இருந்தது அப்படின்னு அவங்க நினச்சி ஹாப்பியாக அவங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஒரு மெமரியாகவும் இருக்கணும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 1-2 டெக்கரேஷனோட எங்களோட இந்த தீபாவளியை நாங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். தீபாவளினாலே என்னது கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்ஸோட அழகாக பண்ண ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை நாங்கள் எல்லோரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிராக்கர்ஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு அந்த டேவை ரொம்ப அழகாக வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இந்த தீபாவளி எங்களுக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக முடிஞ்சது. இந்த ஒரு டேவை உங்கள் கூட எல்லாரோடையும் ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாரையும் நான் என்னோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's Sita. Thanks for watching. Bye.